الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்மிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தொடர் தலைப்பினூடாக நேற்றைய தினம் வரலாறுகளின் அவசியம் குறித்தும் வரலாறுகளை அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் வலுப்பெற வேண்டும் என்கின்ற இரண்டு மிக நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அதிகமான வரலாறுகளை குறிப்பிடுகிறான் என்கின்ற விடயங்களை நாங்கள் நேற்றைய தினம் அறிமுக தொடரினூடாக தெரிந்திருந்தோம். அன்பிற்குரிய உறவுகளே, எனவே இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்ற வரலாறு என்னவென்றால் குகைத்தோழர்கள் குறித்த வரலாறாகும். அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய 9வது வசனம் தொடக்கம் 26வது வசனங்கள் வரை இந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். குகைத்தோழர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள்? அவர்களுடைய மொத்த எண்ணிக்கைகள் என்ன என்பது குறித்து அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த வரலாற்றை அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான், அம் ஹசிபுத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நபியில் நீங்கள் நினைக்கிறீர்களா, இந்த குகைத்தோழர்கள் வர் ரகீம், இன்னும் இந்த வேதமுடையவர்கள், ரகீம் என்று சொன்னால் அந்த தோழர்களிடம் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட ஒரு நூல் இருந்தது. அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே ரகீம் என்று சொல்லுகிறான். இந்த குகைத்தோழர்கள், இந்த ரகீமை கொண்டவர்கள், கானூ மின் ஆயாத்தினா அஜபா, எங்களுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவைகளாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹு தாலா இந்த வரலாற்றிலே அதிகமான ஆச்சரிய நிகழ்வுகளை சொல்ல இருக்கிறான். இவைகளை சொல்வதற்கு முன்னால் இவைகளெல்லாம் ஆச்சரியமான விடயங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் இவைகளை விட மிகவும் ஆச்சரியமான விடயங்கள் அதிகமாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்ல போகின்ற இந்த வரலாற்றில் அதிகமான ஆச்சரியமான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா இவ்வாறு நபியை பார்த்து கேட்பதன் மூலமாக இந்த குகைவாசிகளுடைய வரலாற்றிலே இடம்பெறுகின்ற ஆச்சரியமான நிகழ்வுகளை விட இன்னும் பல ஆச்சரியமான நிகழ்வுகள் இந்த வேதத்திலே இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, நாங்கள் உங்களுக்கு உண்மையான அந்த குகைத்தோழர்களுடைய வரலாற்றை சொல்ல போகிறோம். இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். ஆமனு பி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள். வஸித்னாஹும் ஹுதா, இன்னும் நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோம். அன்பிற்குரிய உறவுகளே, அந்த இளைஞர்கள் தங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த காலத்திலே அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லுவான், சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை உருவாக்குகின்ற சிலையை, அவர்களை வணங்குகின்ற காட்சிகளை இவர்கள் பார்த்த பொழுது உண்மையிலே இவர்கள் அநியாயமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலே அவர்களால் ரப்பை மாத்திரம் வணங்க முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் தாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த ஊரை விட்டும் தங்களுடைய குடும்பத்தார்களை விட்டும் அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, இந்த இளைஞர்கள் மொத்தமாக எத்தனை நபர்கள் என்கின்ற விடயத்திலே அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன.
இவர்கள் மரணித்ததன் பின்னர், இந்த இளைஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து மரணித்ததன் பின்னர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது 3 என்று சொல்கிறார்கள், 4 என்று சொல்கிறார்கள். அப்படியே அந்த தொடரில் இறுதியாக 7 என்று சொல்கிறார்கள். இந்த 7 என்கின்ற இந்த எண்ணப்பட்ட எண்ணிக்கையை வைத்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள் மொத்தம் 7 பேர்களாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதற்கான காரணமும் இருக்கிறது, நான் அதை பின்னால் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில அறிஞர்கள் வகுர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் தான் அறிந்தவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்ற அந்த வாசகத்தை வைத்து அவர்கள் எத்தனை நபர்கள் என்று மட்டிட முடியாது, 7ஆகவும் இருக்கலாம், அதற்கு அதிகமானவர்களாம் என்ன செய்யலாம், அவர்கள் இருக்கலாம். அன்பிற்குரிய உறவுகளே, அவர்கள் வாழ்ந்த பிரதேசம் என்ன? இதில் வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ரோம் என்கின்ற ரோம் பாரசீகம் என்கின்ற அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது, சிரியாவிலே வாழ்ந்த மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், துருக்கியிலே வாழ்ந்த மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், யமனிலே வாழ்ந்த மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், அதே மாதிரி ஜோர்டன், ஓமான் இந்த பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். ஆனால் அல் குர்ஆனிலேயோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலேயோ இவர்கள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடப்படவில்லை. இப்படியான பல கருத்துகள் அந்த இடத்திலே நிகழ்வுகின்றன. இவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களா, அல்லது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களா, அல்லது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் வாழ்ந்தவர்களா? இதிலையும் பலவிதமான கருத்துகள் என்ன செய்கின்றன, நிலவுகின்றன. ஆதாரபூர்வமான இந்த செய்திலும் கிடையாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அவர்களை செய்த சிலைகளை அந்த மக்களே வணங்கி கொண்டிருப்பதை பார்த்து அந்த பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு முன்னால் தங்களுடைய மார்க்கத்தை சரிவர நிலைநாட்ட முடியாது என்ற நிலைக்கு வந்த பின்னர் இந்த இளைஞர்கள் தங்களுடைய உறவுகள், தாங்கள் வாழ்ந்த அந்த பிரதேசம் இவைகளை விட்டும் என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தை எட்டி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சூழலிலே சரியான முறையிலே மார்க்கத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை, மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைய பெறாத காரணத்தினால் முதல் கட்டமாக ஹபஷாவுக்கு சில சஹாபாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வைத்தார்கள், ஹிஜ்ரத் மேற்கொண்டு வைத்தார்கள். அதன் பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாம் பிறந்த ஊரை விட்டும் தங்களுடைய உறவுகளை விட்டும் மதீனா நகரை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். எதற்காக? தங்களுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பிற மக்களுக்கு எட்டி வைக்க முடியவில்லை, சரியான முறையில் தங்களுடைய மார்க்கத்தை அந்த ஊரிலே பின்பற்ற முடியவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அனைத்தையும் இழந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். அதன் பின்னர் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், மதீனா நகரை நோக்கி சாரை சாரையாக வந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அன்பிற்குரிய உறவுகளே, இந்த இளைஞர்களும் அவர்கள் வாழ்ந்த இந்த பிரதேசத்திலே அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் சரியான முறையிலே தங்களுடைய மார்க்கத்தை சரிவர நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையை அவர்கள் அடைந்த பின்னர் ஒரு குகையை நோக்கி என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். இவர்கள் இளைஞர்கள் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் ஆழமாக எங்களுடைய உள்ளங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே அழகான முறையில் எங்களுடைய மார்க்கங்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் கூட அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளுக்கு கூட அவர்களால் அல்லாஹ்வினுடைய மாளிகையை நோக்கி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கிலே வர முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய மார்க்கத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்பிலே இன்றைய இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்வது நாங்கள் இந்த வரலாறுகளினூடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைய இளைஞர்களினூடாக எங்களுடைய மார்க்கத்துக்கு பங்கம் விளைக்கின்ற அமைப்பிலே எங்களுடைய இளைஞர்கள் இன்று காணப்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அது மிகவும் கவலைக்குரிய ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்லுகிறான்,
வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நாங்கள் உறுதியாக இணைத்தோம். ஈமானுடைய விடயத்திலே நாங்கள் அந்த இளைஞர்களுடைய குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கைகளை கொண்ட அந்த வாலிபர்களுடைய உள்ளங்களை நாங்கள் இணைத்தோம். ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா, எங்களுடைய ரப்பு, ரப்பு சமாவாதி வல் அருள், இந்த வானங்களினுடைய இந்த பூமிகளினுடைய ரப்பாகும். மாற்றமாக நீங்கள் உருவாக்கி வணங்கி வழிபடுகின்ற இந்த சிலைகள் எங்களுடைய ரப்பு கிடையாது. எங்களுடைய ரப்பு இந்த வானங்களினுடைய இந்த பூமிகளுடைய ரப்பாகும். லன்னதுஉ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேறு எந்த கடவுள்களையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். லகது குல்னா இதன் ஷததா, அப்படி நாங்கள் அழைத்து விட்டால் பாரதூரமான வார்த்தைகளை நாங்கள் பேசிவிட்டோம், குஃபரை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேசிவிட்டோம் என்பதாக அந்த இளைஞர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹா உலாஇ கௌமுனா, எங்களுடைய இந்த கூட்டத்தினர் இத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, அல்லாஹ்வை தவிர பல கடவுள்களை கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். லௌலா யதூன அலைஹிம் பி சுல்தானின் பையின், அப்படி என்றால் இவர்கள் கடவுள்கள் என்பதற்கான தெளிவான அத்தாட்சிகளை அவர்கள் கொண்டு வரக்கூடாதா? ஃபமன் அظلم ممن افترى على الله كذبا, அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடிய மிக பெரும் அநியாயக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்களே என்பதாக அந்த இளைஞர்கள் தங்களுடைய சமூகத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களும் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை நோக்கி அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்ட விடயத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே நினைவு கூறிவிட்டு, வைதி அத்தஸல்துமூஹும், அந்த இளைஞர்களில் சிலர்களுக்கிடையில் பேசிக்கொள்கிறார்கள், அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்குங்கள். வமா யஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு சிலைகளை வணங்குகிறார்களே அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்குங்கள். ஃபஉ இலல் கஹப், குகையிலே நீங்கள் சென்று தஞ்சமடையுங்கள். யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதி, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அல்லாஹ் அந்த அவனுடைய இரக்கத்தை உங்களுக்கு பரவலாக தருவான். வயுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தாலா உங்களுக்காக வேண்டி தயார் செய்து தருவான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனவே அவர்களுக்குள் ஒரு மஷூரா எடுத்துவிட்டு ஒரு ஆலோசனை எடுத்துவிட்டு குகையை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யூஷிகு ஐயகூன கைர மாலில் முஸ்லிமி கனமுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்களில் சிறந்த பொருளாதாரமாக ஒரு ஆடு இருக்கும். யத்பஉ பிஹா ஷஅஃபல் ஜிபாலி வ மவாகிஅல் கத்ரி யஃபிரு பிதீனிஹி மினல் ஃபிதன், குழப்பங்களை விட்டும் தங்களுடைய மார்க்கத்தை தாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு மலை உச்சிகளுக்கு, மலைகள் பொழியக்கூடிய பிரதேசங்களுக்கு அந்த இஸ்லாமிய மனிதன், அந்த முஸ்லிம் ஹிஜ்ரத் மேற்கொள்வான் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு காலத்தில் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த சூழலிலிருந்து நாங்கள் வெளியிறங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த நபிமொழி எங்களுக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து வாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களினுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்ற வருகின்ற பொழுது, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்றால் பாவ காரியங்களிலே ஈடுபட்டவர்கள், இணை வைப்புகளிலே ஈடுபட்டவர்கள், பிதத்தான காரியங்களில் ஈடுபட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த சூழல் அப்படி, அங்கே இணை வைப்பு மேலோங்கி காணப்பட்டது, இவைகளை எதிர்த்து போராட முடியாத நிலை. ஆனால் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் என்ற வாயிலை வைத்திருக்கிறான், அதையும் அவர்கள் மேற்கொள்ளாமல் என்ன செய்தார்கள், அந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள். அவர்களை நோக்கி அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், காலு ஃபீம குந்தும், நீங்க எதிலே இருந்தீர்கள்? காலு குன்னா முஸ்தல்அஃபீன ஃபில் அர்ல், இந்த பூமியிலே நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம், இந்த இணை வைப்புகளை எங்களால் எதிர்க்க முடியவில்லை, நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோம். அப்பொழுது வானவர்கள் கேட்பார்கள், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வினுடைய இந்த பூமி விசாலமானதாக இல்லையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அதிலே நீங்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டிருக்கலாமே என்பதாக என்ன செய்வார்கள் அந்த வானவர்கள்
இணை வைப்புகள் மேலோங்கி காணப்படுகின்ற பூமியிலே, தங்களுடைய மார்க்கங்களை பின்பற்றி நடக்க முடியாத சூழல் இருக்கின்ற பூமியிலே வாழ்ந்த மக்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரக்கூடிய வானவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்வார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, இன்ன அருளி வாசியா, நிச்சயமாக என்னுடைய பூமி விசாலமானதாக இருக்கிறது, எனவே என்னை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதனால் அந்த குகைவாசிகள் வாழ்ந்த பகுதியிலே அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்ததனால், எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்ததனால், அந்த மக்களை எதிர்த்து பேச முடியாத சூழல் இருந்ததனால், அந்த ஆட்சியாளரை எதிர்த்து பேச முடியாத சூழல் இருந்ததனால், அந்த பிரதேசத்தை விட்டும் குகையை நோக்கி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் மேற்கொண்டது போன்று ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இது அவல் ஃபித்யத்து இலல் கஹஃப், அவர்கள் குகையின் பக்கம் ஒதுங்கிய நேரத்தில் ஃபகாலு, அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, எங்களுடைய ரப்பே, உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை எங்களுக்கு தந்துவிடு, அந்த அருளை எங்கள் மீது சொரிந்து விடு, வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய சகல காரியங்களையும் நீ தயார் செய்துவிடு என்பதாக என்ன செய்தார்கள், அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அந்த குகையிலே அல்லாஹு தாலா அவர்களை தூங்க வைக்கிறான். எத்தனை நாட்கள் தூங்கினார்கள்? எத்தனை மாதங்கள் தூங்கினார்கள்? எத்தனை வருடங்கள் தூங்கினார்கள்? 309 வருடங்கள் தூங்கினார்கள். 309 வருடங்கள் அந்த குகையிலே அவர்கள் தூங்கினார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா 309 வருடங்கள் அந்த குகை தோழர்களை தூங்க வைத்து பின்னர் அவர்களை அல்லாஹு தாலா விழிக்க செய்ததை சும்ம பஅஸ்னாஹும், அவர்களை நாங்கள் எழுப்பினோம் என்பதாக சொல்கிறான். அவரை நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுப்பினோம் என்று சொல்லவில்லை, மரணித்தவர்களை அல்லாஹு தாலா எப்படி எழுப்புவான் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்லுகிறானோ அதே வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறான். சும்ம பஅஸ்னாஹும், அவர்களை நாங்கள் எழுப்பினோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதிலேயே மிக பெரும் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. எங்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா மரணிக்க செய்துவிட்டு இந்த உலகத்தை அழித்துவிட்டு நாளை மறுமை நாளிலே விசாரணைக்காக எழுப்புவான் என்கின்ற அந்த உறுதி அல்லாஹு தாலா 309 வருடங்கள் வாழ்ந்த இந்த மக்களை எழுப்பிய வரலாற்றிலிருந்து நாங்கள் அதை ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய உறவுகளே, தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். நாங்கள் தூங்குகின்ற பொழுது என்ன துஆ ஓதுகிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹ்யா, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டே நான் என்ன செய்கிறேன், எழும்புகிறேன். தூங்கி எழுந்த பின்னர் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும், அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மரணிக்க செய்த பின்னர் எங்களை உயிர்ப்பிக்க செய்த உனக்கே எல்லா புகழும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். ஆனால் குகை தோழர்களை, குகைவாசிகளை அல்லாஹு தாலா 309 வருடங்கள் தூங்கச் செய்தான். 309 வருடங்கள் தூங்குவதென்றால் சாதாரணமாக அவர்கள் தூங்க முடியாது. அதற்கான பல வகையான ஏற்பாடுகளையும் அல்லாஹு தாலா என்ன செய்தான், செய்து கொடுத்தான். நாங்கள் ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் தூங்குவதென்றாலே வெளிச்சங்களை ஓஃபாக்கி விடுகிறோம், சத்தங்கள் கேட்காத அமைப்பில் சூழலை என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி கொள்கிறோம், அங்குமிங்குமாக உருண்டுருண்டு என்ன செய்கிறோம், தூங்குகிறோம். இப்படியான அனைத்து நிலைமைகளையும் அல்லாஹு தாலா அந்த 309 வருடங்களும் அந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்தான், ஏற்படுத்தி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த குகைவாசிகளுடைய தூக்கத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு படிப்பினைகளாக நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களாக அல்லாஹு தாலா ஏற்படுத்திய அந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம் என கூறி இன்றைய தினம் முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.